இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது என்ன என்று பார்க்கும் பொழுது வனாந்திர அனுபவம். வனாந்திர அனுபவம், வனாந்திர அனுபவம். வனாந்திரத்தை எத்தனை பேர் இருக்கீங்க? வனாந்திரத்துக்கு போயிருக்கீங்க? வனாந்திரம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? வனாந்திரத்துக்கு எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க? வனாந்திரமான இடத்துக்கு எத்தனை பேர் நீங்கள் போயிருக்கிறீங்க? வனாந்திரம் என்று பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? அந்த வனாந்திரமான இடம் ஒரு கரடு முரடான இடமாக கூட இருக்கலாம், அல்லது பாலைவனம் போல ஒன்று மனிதர்களால் வாழாத இடமாக இருக்கலாம். மனிதர்கள் வாழாத பகுதி, பாலைவனம் போன்ற ஒரு பகுதி. அங்கே என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே வனாந்திரமான இடத்துல போயிட்டோம்னா கூட இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. உள்ளே போகிறது ஈஸி, ஆனால் நம்ம திரும்பி அந்த இடத்துக்கு வழியை மறந்து விடுவோம். அந்த வழியை நமக்கு தெரியாமல் போயிடும். அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அந்த வனாந்திரமான அனுபவம் பார்க்கும்பொழுது அது ஒரு சவாலான வாழ்க்கையிலே வாழ முடியாத அளவுக்கு அந்த ஒரு சவாலான நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போவது தான் அந்த வனாந்திர அனுபவம். ஒரு வாழ்க்கையில் தினமும் வனாந்திர அனுபவத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். வனாந்திரத்தை அனுபவத்துக்குள்ளாக நம்ம தினமும் அனுதின வாழ்க்கையிலும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். வனாந்திரம் என்றால் என்ன? அது தேவன் அனுமதிக்கிற ஒரு காரியம். தேவன் தான் அந்த வனாந்திரத்துக்குள்ளாக தேவனும் அனுமதிக்கிறார். ரெண்டாவது, அது ஒரு சோதனை கூடம். சோதனை கூடம் என்றால் என்ன? ஒரு பொருளை, ஒரு அறிவியல் ஆதரவு நினைச்சுவாங்க, ஒரு பொருளை தயாரிக்க வேண்டும் என்றால், சப்போஸ் ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், மாத்திரை என்ன செய்வாங்க? ஒரு விலங்குகளுக்கு போட்டு ஒரு ஊசி கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அதை நேராக மனுஷர்களை உடனே போட்டுற மாட்டாங்க, ஊசியை போட்டு பழம். அப்போ அது விலங்குகளுக்கு அதை சோதனை பண்ணுவார்கள். மருந்து அந்த விலங்குகிட்ட அந்த எலிட்டையோ எதுக்காக அந்த மருந்து ஒர்க் ஆகுதா, அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அந்த மருந்து நல்லா வேலை செய்ய என்று அது சோதனை முதல்ல பண்ணிக்கிட்டு தான் அதில் சக்ஸஸ் ஆகிட்டுனா தான் மனிதர்களுக்கு அந்த மருந்தை கொடுப்பதற்கு ஆரம்பிப்பார்கள். அப்போ அது வனாந்திரம் என்று பார்க்கும் பொழுது தேவன் அனுமதிக்கிற ஒன்று. அது மாத்திரமல்ல, அது ஒரு சோதனை கூடம். இன்னொரு காரியம், தின தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத மோசமான இடம். இந்த வனாந்திர அனுபவம் என்று பார்க்கும் பொழுது அது தின தேவைகள், தினமும் தேவைப்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் சந்திக்க முடியாமல் கஷ்டப்படுகிற ஒரு அனுபவம். அப்புறம் வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் அந்த வனாந்திர அனுபவம். அப்புறம் இன்னொரு காரியம், தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, குழப்பமான ஒரு சூழ்நிலையும் அங்கே காணப்படலாம். இப்போ எங்கே போனாலும் என்ன வனாந்திர அனுபவம் நீங்கள் என்ன எத்தனையோ பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் வனாந்திர அனுபவத்துக்குள்ளாக பேய் கொண்டு வந்திருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து வனாந்திர அனுபவத்துக்குள்ளாக போனார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். கிருபையில் ஆண்டவரே, இந்த வனாந்திர அனுபவம் என்ற இந்த தலைப்பிங்களாக படிக்கும்பொழுது ஆண்டவர்களுக்கு ஆண்டவர் புரிந்து கொள்வதற்கும் அந்த புதிய கிருபைகளை தர வேண்டும். பாய் கர்த்தராகிய இயேசுவின் பெயரால் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவும் வனாந்திரத்துக்கு அனுபவத்துக்குள்ளாக சென்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவினாலே துணை கொண்டுதான் என்ன செய்கிறார்? யோர்தானை விட்டு திரு ஆவியானவராலே அந்த வனாந்திரத்துக்குள்ளாக கொண்டு போகப்பட்டார். வனாந்திரம் என்று பார்க்கும்போது வனாந்திரம் போறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் ருசியாது இருந்தார். அந்த நாட்கள் முடிஞ்ச பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த வனாந்திர அனுபவம் என்று பார்க்கும்போது சோதனையின் அனுபவம். அதாவது சோதனை, துன்பங்களுக்கு பின்பாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும். துன்பங்களுக்கு மேலாக துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கணும். ஆனாலும் இயேசு நம்ம கூட தான் இருக்குது. அந்த அனுபவத்துக்குள்ளாக இருக்கும் பொழுது இயேசுவும் அந்த அனுபவத்துக்குள்ளாக தான் இருக்கிறார். சங்கீதம் 107ஆம் சங்கீதத்திலே, சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 4ஆவது வசனம் படிங்க. சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 4ஆவது. அவர்கள் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். ஆமா, என்ன சொல்றது பாருங்க. அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்தர வெளியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று சொல்கிறது.
அவர்கள் தாவரிக்கும் முறை காணாமல், ஒரு வசிக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல், ஒரு மன நிம்மதி இல்லாமல், வனாந்திரத்தில் அவாந்திர வழியை ஒரு வழி இல்லாமல் அங்கேயே அலைந்து கொண்டு மன நிம்மதி இல்லாமல் அலைவது. அதுக்கு அடுத்த வருஷம் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து இருந்தார். இவங்க பிரச்சனை பதிலாக பசியாக இருக்கிறாங்க, அது மாத்திரம் தாகமாக இருக்கிறார்கள், ஆத்மா தோய்ந்ததாகவும். பசி தாகத்தை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் ஆத்மா தோயும் பொழுது எப்படி இருக்கும்? ரொம்ப அது கஷ்டமான ஒரு அனுபவம். ஆத்மா ரொம்ப தோய்ந்ததாக அலைந்து திரிந்தார்கள். அதுக்கு அடுத்த வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கண்ணிலிருந்து அவர்களை விடுவித்தார். அந்த மாதிரி ஆபத்தான ஒரு வனாந்தரமான சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி ஆபத்திலே கர்த்தரை கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்கள் இக்கட்டுகளை கர்த்தர் மாற்றி போடுகிறார் என்று வசனத்தை சொல்வதாக பார்க்க முடிகிறது. அதே அதிகாரத்துல 35ஆம் வசனம் படிங்க. அந்த அவாந்தரமான ஒரு சூழ்நிலை அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி, அந்த வனாந்தர அனுபவத்துக்குள்ளாக செல்லும் பொழுது, கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக செல்லும் பொழுது, ஆண்டவர் நம்பி அவரை தேடும் பொழுது அந்த வேலையை எடுத்து வரா. அந்த அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி, அவாந்தர வெளியே தண்ணி, அந்த அவாந்தரம் ஒன்று இல்லாத ஒரு சூழ்நிலை, அந்த இடத்துல தண்ணீரை தாடாகமாகவும் வறண்ட நிலத்தையும் நீரூற்றுகளையும் மாற்றி. மோசையோட சம்பவத்திலே பார்க்கும் பொழுது அவர் எத்தனை வருடம் வனாந்தரத்துக்குள்ளாக அனுபவத்துக்குள்ளாக சென்றார் என்று பார்க்கும்போது எத்தனை வருஷம் போனாரு? கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 80 வருஷம். 80 வருஷம் அந்த பார்வோன் அரண்மனை விட்டு 40 வருஷம் ஓடுகிறார், வனாந்தரத்துக்கு ஓடுறாரு. அதுக்கு பின்பாடி மக்களை வனாந்தரத்துக்குள்ளாக 40 வருஷம் வழி, இஸ்ரேல் மக்களை இந்த வனாந்தரத்துக்குள்ளாக வழி நடந்தாங்க. அப்போ அந்த 80 வருஷம் அவர் வனாந்தர அந்த வனத்துக்குள்ளாக போனார். 80 வருஷம் தான் நீடிய காலம். அது வந்து மனுஷனுடைய வாழ்நாளே 80-90 வருஷம். பார்த்தா அதிகமான வருடங்களை வனாந்தரத்துக்குள்ளாக அவர் அனுபவப்பட்டார். அவர் செல்லும் பொழுது அவர் போகும்பொழுது எவ்வளவு பிரச்சனைகள் பார்த்தீங்களா? அவருக்கு இவ்வளோ பிரச்சனை. அவருக்கு என்ன பிரச்சனை வந்தது? மக்கள், இஸ்ரேல் மக்கள், அந்த மக்களை வனாந்தரத்தில் வழிநடத்த பொழுது தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் அந்த மலையை பார்த்து பேசி சொன்னார். இவரும் பேசினார். அந்த மலையின் மூலமாக, அந்த மலையிலே, கண் மலையிலே, அதன் மூலமாக அதிலிருந்து தண்ணீர் வந்திருப்பார். அந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார். அப்போ அந்த மலையை கூட என்ன செய்கிறார்? அவர் தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார் என்று அந்த வசனம் சொல்லிக்கிறது. இப்போ நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற யோசேயருடைய வாழ்க்கையில் 80 வருஷம் அவர் வாழ்க்கையிலே அனுபவங்களே குறிச்சார். அது மாத்திரம் இல்லை, அவர் இறந்த பொழுது யார் அவருடைய உடம்பை எடுத்துக்கொண்டு போய் அவரை அடக்கம் பண்ணினார்? யார் அடக்கம் பண்ணாங்க? அவர் இறந்து போனார். மலையில இறந்து போயிடுறாரு, போகிற வழியிலேயே இறந்துடுறாரு, மலையில இறந்துடுறாரு. கடவுளே வந்து கர்த்தரே உதவி செய்கிறாரு, அது மலையிலேயே அவர் அடக்கம் பண்ணுறாங்கன்ற சம்பவத்தை பார்க்க முடியும். அவரே அந்த அடக்கம் பண்ணுவதை யார் தான் பண்ணாங்க? தேவதூதர்களை கொண்டு அதை அடக்கம் பண்ணுவதாக வேதத்தில் படிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த வனாந்தர அனுபவத்துக்காக அவர் கைவிட்டு விடவில்லை, கர்த்தர் அவரை கைவிட்டு விடவில்லை. என்ன செய்கிறார்? அவர் கர்த்தருடைய அவர் கடைசியில் நினைக்கிறார், அவருக்கு அடக்கம் செய்வதாக வேதம் சொல்லதாக பார்க்க முடிகிறது. அந்த வசனம் எங்க இருக்கு பாருங்க. உபாகமம் 34ஆம் அதிகாரம், 34ஆம் அதிகாரம். அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிங்க. அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார். அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்பயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக்குடியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. மோசே மரிக்கிற போது எத்தனை வயசு அவருக்கு? 120 வயசுல அவர் மறைச்சு போறாரு. அவர் மறைக்கிறவரை அவருக்கு கண்ணாடியே போட்டதில்லைன்னு வசனம் சொல்லுது. அவர் கண் இருளடையும் இல்லை, அவர் கண் பார்வை தெளிவாக தெரிஞ்சது, அவன் பிளன் குறையும் இல்லை. 120 வயசு வரைக்கும் அவருக்கு என்ன உடம்புல வயசான உடம்புல பார்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிரும்? வீக்காகி ரொம்ப ஒவ்வொரு பார்ட்ஸும் உடம்புல எல்லா உடல் உறுப்புகள் எல்லாம் ரிப்பேர் ஆயிரும்.
மனுஷன் கொஞ்சமாக ரிப்பேர் ஆகிட்டே வரும். அது எவ்வளோ தான் ஓடும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கொண்டே வரும். அப்போனா அதில் இவருக்கு அந்த பிளன் குறையவில்லை என்று வசனம். அந்த பிளன் குறையவில்லை, உடலில் அந்த ஆரோக்கியம் இருந்து கொண்டே இருக்குது. அந்த அந்த 6ஆம் வசனத்தை படிங்க. அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயாருக்கு எதிரான பள்ளத்தாக்களை அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவர் பிரேத புலியை அறியான். அவர் மறிக்கும் பொழுது என்ன செய்கிறாரு, கர்த்தர் வந்து அவர் குதிரை கொண்டு அடக்கம் பண்ணும் பொழுது அவர் அடக்கம் பண்ணிடுறாரு. அப்போது யாருமே இல்லை. அப்போ அவர் யாருக்குமே தெரியல எங்கே அடக்கம் பண்ணாங்க, யாருக்கும் தெரியல. இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் இருந்தால் வனாத அனுபவத்துக்குள்ளாக போனார். அவர் கடைசி வந்தபடி கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழுமினதில்லை என்று விளங்கும். மோசே முகமுகமா என்ன செய்றார், கர்த்தரை பார்க்கிறார். அதுக்கு முன்னாடி யாருமே அது மாதிரி பார்க்கல. மோசையை முகமுகமாய் கர்த்தரை முகமுகமாக பார்த்தவர் யார் தான், மோசையை தான் அவர் பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். 120 வருஷம் அவர் வனாந்தரத்தில் 80 வருஷம் வனாந்தரத்துக்கு கணக்குள்ளாக போனாலும் அவர் மறிக்கும் பொழுது அவர் வெள்ளம் குறையவில்லை, அவர் கண் இருளடையும் இல்லை. அது மாத்திரமில்லை, அவர் ஆண்டவர் அவரை இந்த மலையிலே மோவாப் தேச மலையிலே அடக்கம் பண்ணுவதாக பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணுவதாக அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அப்போ அந்த கர்த்தருக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த வனாந்தரத்து கலந்து அழுவதுக்குள்ளாக அவர் செல்லும் பொழுது கர்த்தர் மோசையை கைவிடவில்லை. யோசேப்பும் வனாந்தர அழுவதுக்குள்ளாக சென்றாரா செல்லவில்லையா? யோசேப்பு அவரும் சென்றார். அவர் வாழ்க்கையில பல பாடுகள் சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சு. என்ன பிரச்சனை, சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு, சகோதரர்களால் குழியிலே தூக்கிவிட போடப்பட்டு ஒரு குழியிலே அவர்களை போடுகிறார்கள். ஆக்சுவலி எப்படியா கொலை பண்ணிடலான்னு பார்க்கும்போது கொலை பண்ண வேண்டாம், அவர் இஸ்மவேலியரோட விற்றார்கள். விற்று அவரை அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையை அவர் அனுமதி கர்த்தரை அனுமதிக்கிறாரு. அவரும் அனுபவப்பட்டார். அந்த நாடு கடத்தப்பட்டார். அது மாத்திரமில்லை, அவர் அங்கே போய் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு அங்கே எப்பொழுது இப்போ அந்த அவர் குற்றச்சாட்டை சொல்லி அவரை செயலையும் போடுகிறார்கள். அங்கேயும் அவருக்கு தயவு கிடைக்கிறது. அதுக்கு முன்பாக அப்படியே உயர்ந்து வாழ்க்கையிலே வந்த பிறகு வாழ்க்கையிலே உயர்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது. சோதனைக்குள்ளாக இருந்தாலும் சரி, அவர் ஆண்டவருக்கு ஒருங்கிணைவராக இருந்ததுனாலே அவருடைய வாழ்க்கை 13 வருஷம். எத்தனை வருஷம்? யோசேப்பு எத்தனை வனாந்தரத்திலே எத்தனை வனாந்தரமான அனுபவத்துக்குள்ள எத்தனை வருஷம் போனாரு? 13 ஆண்டுகள். 13 வருஷம். 13 வருஷம்னா எவ்வளோ? அதிகமான நாட்கள். ஒரு வருஷத்துக்கு எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் எத்தனை நாள்? 365 நாள். 13 வருஷம் பார்த்தோம். 13 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு கடைசியில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து அவர் உட்காருவதாக வேதத்திலே பார்க்கிறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கூட வனாந்தர அனுப்புக்குள்ள போனார். அவர் எத்தனை நாள் தான் போனார்? வெறும் 40 நாள் தான். 40 நாள் தான் இந்த வனாந்தர அனுப்புக்குள்ளாக சென்று சாத்தானினால் 3 முறை என்ன செய்கிறார், அவர் சோதனைக்கு உட்பட்டார். 3 பிரச்சனைகளை சாத்தான் மூலமாக அவர். முதல் பிரச்சனை என்ன பிரச்சனை? முதல் சோதனை என்ன சோதனை? கல்லுகள் எல்லாம் 40 நாள் ஞான உபவாசம் இருந்ததுனால 3 நேரம், ஒரு நேரம் கூட சாப்பிடல. 3 நேரம் சாப்பிடவில்லை, தண்ணி கூட குடிக்கவில்லை. அப்பொழுது அந்த 40 நாள் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் இருக்கும் பொழுது அப்போ வந்து அதுக்கு முடிஞ்ச பிறகு கரெக்டாக நடந்துருச்சு. அவருக்கு பசி உண்டாயிடுச்சுன்னு பார்க்குறோம். உடனே சாத்தான் வந்தான், சோதனைக்காரன் வந்தான், 2 கல்லியை முதல்ல வைக்கிறான். இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்கன்றான். என்ன செய்யறது? என்ன சாத்தா என்ன சொல்றான்? சாப்பிடுறது கல்லாம் இருக்கு இல்லையா, கல்லெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்கன்றான். அப்போ அந்த சாத்தானுக்கு ஆண்டவர் என்ன, இயேசு கிறிஸ்து என்ன பதிலளிக்கிறார்? மனுஷன் 50 நாளை மாத்திரமில்லை, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறதே என்ற அந்த வசனத்தின் மூலமாக அவனுக்கு பதிலடி கொடுக்கிறான். அந்த தோல்வி போகுது. ரெண்டாவது சோதனை என்ன சோதனை? உயர்ந்த மலையின் மேலே சாத்தான் வந்து ஒரு மலையின் மேல் நிப்பாட்டிட்டு மேலேருந்து குதிச்சிரு, உங்களுக்கு பாதம் கல்லில் இடராதபடிக்கு உங்களுடைய தூதர்கள் உங்களை தாங்கி கொண்டு ஏந்தி கொண்டு போவார்களே, உங்களை சுமந்து கொண்டு போவார்களே வசனம் இருக்குது. அதுக்கு அவர் என்ன செய்வாரு? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க டெஸ்ட் பண்ண கூட என்ன வந்து தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராத இருப்பாயன்னு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின் மூலமாக சொல்றாரு. அப்பவும் சாத்தான் தோற்று போயிடும். 3வது பிரச்சனை என்ன பிரச்சனை? அவர் என்ன செய்ய உப்பரியின் மேல் இருந்து தேவாலயத்தின் உப்பரத்தின் மேல் இருந்து ஊரெல்லாம் உலகத்தெல்லாம் சுற்றி காமிச்சு
உலகத்துக்கு என்னை வணங்கினால் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சொன்னோன்னா என்ன செய்றாரு? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிப்பாயாக எழுதியிருக்கிறது சொல்லி மூன்று சோதனைகளிலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வசனத்தின் மூலமாக ஜெயிக்கிறார். வசனத்தின் மூலமாக ஜெயிக்கிறார். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் சோதனைகள் துன்பங்கள் வரும்பொழுது எதை கொண்டதை நம்ம ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வசனத்தின் மூலமாக தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் சாத்தானுக்கு என்ன வேலை தான்? அவன் சோதனை கொடுப்பதும் துன்பத்துக்குள்ளாக செல்வது தான் அவருடைய வேலையாக இருக்கிறது. அவனுடைய கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வெகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். யாரை எப்படி கெடுக்கலாம், யார் குடும்பத்தை நாசம் பண்ணலாம், இதுதான் அவனோட வேலை. இயேசு கிறிஸ்து என்ன வேலை? எல்லா பிரச்சனையும் எப்படி சரி பண்ற வேலை தான் அவர் வேலை. அவருக்கு சாத்தான வேலை என்ன வேலை? அதுக்கு ஆப்போசிட்ல பிரச்சனைகளை கிளப்புவது தான் யாருடைய வேலையா இருக்குது? சாத்தானுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் தெய்வம் நினைக்கிறார் அவருடைய பிள்ளைகளை பிரித்து எடுக்கிறார். நினைக்கிறார் அவருடைய பிள்ளைகளை அவர் பிரித்து எடுக்கிறார். நம்மை அவர் என்ன செய்யறார்? அப்புறம் வேற என்ன செய்யறார்? அவர் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார். பரலோகத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கர்த்தர் நம்மளை அவர் நமக்கு வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். யோனாவுக்கும் வனாந்தர அனுபவம் இருந்ததா? இருந்தது. எத்தனை நாள் இருந்தது? 3 நாள் வனாந்தர அனுபவம். மீன்ல வயிற்றுல என்ன இருக்குது? மீன் வயிற்றுல எத்தனை நாள் இருக்கிறார் யோனா? 3 நாள் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. மீன் எங்க இருக்குது? கடல்ல இருக்குது. கடலுக்குள்ள அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ள யார் இருக்கிறா? யோனா இருக்கிறாரு. யோனா அந்த 3 நாளும் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு, மீன் வயிற்றுல இருந்துட்டு அப்படியே ஜோம் பண்றாரு. அது வனாந்தர அனுபவம் தானே. 3 நாள் மீன் வயிற்றுல இருந்து எவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான். அது எப்படி மீன் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு உள்ள வந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்டு மீன் வந்து என்ன செய்கிறார்? அதை மீன் வந்து அவரை கரையிலே கக்கி போட்டது. கரையில வந்து யோனாவை கரையிலே கக்கி போட்டு அவர் சென்று விட்டதுன்னு பார்க்கணும். இப்போ யோனாவும் 3 நாள் வனாந்தர அனுபவத்துக்குள்ளாக கடல் சென்றார். அவருக்கும் அந்த 3 நாள் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். 3 நாள் அது மீன் வயிற்றுல இருக்குது எவ்வளோ கஷ்டம் இல்லை? 3 நாள் இருக்குது எப்படியா. ஆனால் ஆண்டவர் ஜெபத்தை ஜெபம் பண்ணி எப்படியா கடவுள் இருக்கு விடுதலை கொடுத்தார். அந்த 3 நாளும் கஷ்டப்பட்டார். இயேசுவும் 40 நாள் கஷ்டப்பட்டார். யோசேப்பும் 13 வருடம் கஷ்டப்பட்டார். அது யோசே எத்தனை வருஷம்? 80 வருஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 37:20 படிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 37:20. அவனை கொன்று இந்த குழிக்குள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சத்தை தேர்ந்து சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அதுக்காக அவசரம் ரோபடாதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்பிவிட்டு அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிதறலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வைக்காமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விதமாய் ரூபன் அவனை அவர் கைக்கு தப்பிவித்தான். அதுக்கு அவசரம் யோசேப்பு தன் சகோதரனில் சென்றபோது பலவர்ண அங்கேயே அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாது. ஒரு பெரிய குழியில ஓட்டு யார் போட்டாங்க? சகோதரர்கள் வெறும் குழியில வந்து தண்ணி இல்லாத ஒரு குழியில எடுத்துட்டாங்க. எல்லாம் தள்ளி விட்டாங்க. ரொம்ப கஷ்டம். தள்ளி விட்டது யார்? அவங்க கூட பிறந்த சகோதரர்கள் தான் அந்த வனாந்தரத்தை அனுபவிக்குள்ள தள்ளி விடுறாங்க. துன்பத்தை தள்ளி விடுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. அவன் அந்த குழியில வந்து தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, உள்ள கிடக்குறான். அந்த குழியில இருந்து ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார். அவன் வாழ்க்கையே மாறி போட்டது. வாழ்க்கையே முடிஞ்சு போய்விடும், இவன் இப்படியே வாழ்க்கையில எப்படியே போயிடுவான் எடுத்துருவான். எல்லா சகோதரர்களும் நினைச்சதான் அப்படிதான். வாழ்க்கையை முடிந்து விடும், வாழ்க்கை ஒன்றுமில்லாம் போயிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த நினைவுகள் எல்லாம் மாறிவிட்டது. கடைசியில் யார் காலில் வந்து யோசேப்பு காலில் வந்து அவர்களுடைய சகோதரர்கள்லாம் காலில் விழுவதாக வசனம் சொல்லியிருக்காங்க. மனிதர் நினைக்கிறத மாத்திரமல்ல, நினைக்கிற மாதிரி கர்த்தர் நினைப்பதில்லை. மனிதனா முகத்தை பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறாரு. நம்ம மனுஷங்களை ஒரு முகத்தை தான் பார்ப்போம். முகத்தை பார்க்கும்போது சரி அவங்க முகத்தை பார்க்க நல்லா இருக்கு மாதிரி தெரியும். ஆனால் இதயத்தில் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. இதயத்தில் ஏதோ வேற ஏதாவது யோசனை இருக்கும்.
இதயத்தில் வேற நம்மளை பற்றி தப்பான எண்ணங்களோ வேற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து முகத்தை பார்த்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். பார்க்கறதுக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்தோன்னா இவர் ரொம்ப மோசமான மனுஷன் நம்ம நினச்சிடறோம். ஆனால் அவங்க உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல குணங்கள் உள்ளது ரொம்ப இருக்கும். அவங்களுக்கு நமக்கு தெரியாது. பார்க்கும்போது அவங்க முரடர்கள் மாதிரியும் ரொம்ப ஒரு கொலை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தெரியும். ஆனால் அவங்க நல்ல குணங்கள்லாம் சில மனிதர்கள் இருக்கும், உள்ளே இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, நல்லவங்க மாதிரியே வெளியே தெரியும். ஆனால் அவங்களோட உள்ளத்தை வந்து என்ன அநேகமான பிரச்சனைகள் உள்ளே இருக்கும். சாத்தானுடைய குணங்கள் மனிதக்குள்ளாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். மனிதத்திலிருந்து மனித ஒரு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க, இவங்க கை கழுவாமல் சீடர்கள்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க அப்படி சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, கை கழுவாமல் சாப்பிடாம என்ன அப்போ ஒன்றும் இல்லை, பிரச்சனை சாப்பிட்டோம். ஏனென்றால் உள்ளே போகிறது வந்து உங்களை தீட்டுப்படுத்தாது. சாப்பிட்றதுனால சாப்பிட்டா உள்ளே விட்டு போகுது. உள்ளேருந்து வெளியே வர்றதுதான் மனுஷனும் இதில் என்ன வருதான் அவ்வளோ எல்லா காரியங்களும் உள்ளே இருந்தால் வெளியே வருது. பாவங்கள் உள்ளே இருந்தால் வெளியே வருது. அதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதாக பார்க்க முடிகிறது. ஆகவே நம்ம அந்த சோதனைக்குள்ளாக அனுபவத்துக்குள்ளாக செல்லும் பொழுது ஆண்டவரை மாத்திரமே பிடித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சோதனைக்கு மேலே சோதனை, துன்பத்துக்கு மேலே துன்பங்கள் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும், நம்ம உடைந்து போய்விடக்கூடாது. அதுலேருந்து எப்படி ஆண்டவர் நம்மளை எப்படி கொண்டு வருவார், அதற்கான வழியை மாற்றம் நினைச்சுக்கிறார். அவர் நம்மளை பிரித்து எடுக்கிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய் எபிரெயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்போ எகிப்தின் அந்த ராஜாட்ட போய் என்ன சொல்ல போறாங்களா, இதுல இருந்து போக விட்டுருங்க, போறோம் இஸ்ரவேல் அந்த கர்த்தருக்கு பலியிடும்படி நாங்கள் போகிறோம். 3 நாள் பிரயாணம் பண்ணி நாங்கள் போகிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட சொல்லுங்கள். அந்த மாதிரி போக விட்டாரா, கர்த்தர் போக விட்டார். அவரோட பேசிட்டு என்ன செய்யறா கர்த்தர், அந்த பிரித்து எடுத்து என்ன செய்யறார் ஆண்டவர் போக விடுவதாக இந்த வசனம் சொல்கிறது. அந்த அனுபவம் இருள் சேர்ந்த ஒரு அனுபவம், துன்பம் நிறைந்த ஒரு அனுபவம். அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டார். இப்போ இஸ்ரேல் மக்கள் அங்கே இருக்கில் அடிமையாக இருக்கும் பொழுது என்ன நினைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அவர்கள் வரும்பொழுது என்ன நினைக்கிறாங்க, எகிப்தில் இருந்த கொம்பட்டி காய்களையும் வெங்காயங்களையும் எல்லாத்தையும் அதான் நினைக்கிறாங்க. நாங்கள் இது எங்களுக்கு இந்த அனாதை கூட வந்து 3 நேரம் என்ன தான் கொடுக்குறாங்க, அந்த இது என்னது மண்ணாவை கொடுக்குறாங்களே. மண்ணா யார் சாப்பிட வேண்டிய உணவு, தேவதூர்கள். அப்படியா மண்ணா எப்படி இருக்கும் சாப்பிட்றதுக்கு, தேனிலிட்ட பணியாரம் போல இருக்கும் என்று மண்ணா வந்து சொல்லும். பணியாரம் மாதிரி இருக்கும், தேனிலிட்ட சுவையாக இருக்கும். ஆனால் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அவர்களுக்கு எங்களை எதுக்க சாப்பிட்டா இதைத்தான் வெங்காயத்தையும் கறியையும் இதைத்தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த இதெல்லாம் நினைக்கல அவங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை இச்சைகள் அவருக்கு அந்த சாப்பாட்டில் என்ன செய்கிறாங்க, அவர்கள் அடிமையாக இருந்ததாக இதம் சொல்கிறது. ஆண்டவர்களே வறுமை நம்மனா எல்லாத்தையும் நீங்கள் விட்டு வெளியே வந்துடணும். என்ன செய்யணும், இதெல்லாம் விட்டு நீங்கள் வெளியே வந்தால் தான் ஆண்டவர்களே நீங்கள் சமாதானமாக இருக்க முடியும். ஏதாவது உங்களை ஆண்டவர் உங்களை பிடிக்கும், ஆண்டவர் சமூகத்தை வராது தடுத்து வந்துருக்குன்னா அந்த எல்லாத்தையும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க. யோசேப்பு ஆடையை விட்டு கழட்டி அஸ்திரத்தை விட்டு கழட்டி வெளியே விட்டு வந்த மாதிரி வர வேண்டும். அந்த கரைகளை விட்டு விட வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டும். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேல் ஜனநாயகி கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு ஒரு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்கிறார் என்றார்கள். அதுக்கு அடுத்த வசனம். அது பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். அப்பொழுது அவர்கள் எபிரெயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணி போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படி போக விட வேண்டும். போகாதிருந்தால் அவர் கொள்ளையையும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார் என்றார்கள். அவர் எவ்வளவோ போராடி கடைசியில் நினைச்சிட்டார். கடைசியில் தான் போக விட்ட பிறகு கூட மறுபடி தோத்திட்டே வருது. போக விட்டுட்டும் என்ன செய்யறாரு, செங்கடலை கடந்து போய் கொண்டு இருக்கும்போது அப்பொழுது அவர்கள் பின்னாடியே வந்து கொண்டே இருக்கிறார்கள். செங்கடலை மோசை அந்த கோலின் மூலமாக அந்த செங்கடலை 2ஆக பிளந்து நடந்து சிறந்த சமுத்திரத்தில் செல்லும் பொழுது அவர்கள் அப்பொழுதும் அந்த பார்வோனுடைய கூட்டம் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. பிடித்து மறுபடியும் எப்படியா பிடிச்சி மறுபடியும் கொண்டு போயிடலான்ட்டு
ஆனால் மறுபடியும் அந்த கோலை அவர்கள் அந்த தண்ணீரில் வைத்த உடனே அந்த தண்ணீர் என்னத்திலிருந்து சேர்ந்து விட்டது. அவர்கள் நடுவழியில் யார் மாட்டிக்கொண்டார்கள்? எல்லாம் மாட்டிக்கொண்டு அவர்கள் யார் அந்த செங்கடலிலே மறித்து போனார்கள். அதே மாதிரி சாத்தான அது மாதிரி தான் நம்மளை பிரச்சனைகள் மேல் விஷயம் கொடுத்து உள்ளே பிரச்சனைக்குள்ளாக அவர் இருந்து பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொண்டு அவர்களே செத்து வேண்டும், அவர்கள் வாழ்க்கை நாசமாகிவிட வேண்டும் என்பது சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது. நம்ம ஆண்டவர் அதுக்கு பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றது நமக்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவனை நோக்கி வனாந்திரத்திலே எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எவருடைய தேவனாகிய கர்த்தர் உன்னை என்னை உம்மிடத்தில் அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமல் போனீர். அதுக்கு அடுத்த வசனம். இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீர் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது ரத்தமாய் மாறி நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாரி போகும். அப்போது நதியில் இருக்கிற தண்ணீரை எதிரில் குடிக்கப்படாமல் ஆலோசிப்பார்கள். இதனாலே நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லியிருந்தார். எவ்வளவு தண்ணியில அனுப்புறதுக்கு மனசே இல்லை. அதே மாதிரி சாத்தான் அதே மாதிரி தான். நம்ம பிரச்சனைக்குள்ளாவே இருக்கணும், வெளியில வரவே கூடாது. அப்படியே வெளியே இருந்தால் கூட இன்னொரு பிரச்சனையை உள்ள போட்டுறணும். ஒரு பிரச்சனை மீண்டு வந்தால் இன்னொரு பிரச்சனையை உள்ள கொண்டு வந்து மாற்றி பிரச்சனைக்குள்ளாவே இருந்த வாழ்க்கையில யோசித்து துன்பத்துக்குள்ளாக போய் மன உளைச்சலே மறைச்சு போகணும், இறந்து போயிடணும். அதுதான் சாத்தானுடைய சட்டம். சோதனைக்குள்ளாக அந்த வனாந்திரமான அனுபவம் பார்க்குறது இந்த வனாந்திரமான அனுபவம். காட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் பிரச்சனைக்குள்ளாக வெளியே வர விடாமல் பிரச்சனைக்குள்ளாக சுற்றி பிரச்சனையே வெளியே வரணும், உள்ளேயே லாக் ஆயிடணும், உள்ளே போயிட்டு வர மாதிரி பண்ணிக்கிற சாத்தான் பண்ணுறது தான் அவனுடைய திட்டமாக இருக்குது. ஆனால் தேவன் நம்மை பிரித்து அடிக்கிறார். அது மாத்திரமில்லை, நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இவ்வளோ அன்பான ஆண்டவர். நான் போய் உங்களுக்காக சிலத்தை ஆயத்தம் பண்ணி ஒரு வீட்டை கட்டிட்டு என்ன செய்ய போறாரு? நான் இருக்கிற இடத்துல நீங்களே இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை எங்கள்கிட்ட சேர்த்துக் கொள்கிற ஒரு ஆண்டவர் மறுபடியும் உங்களை சேர்த்து அவர் கூட நம்ம இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. யாரு? நம்ம கர்த்தர் நம்ம மேலே அதிகமாக ஆசைப்படுகிறார். அதே மாதிரி உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனம். நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சைரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். அந்த வசனம் எவ்வளவு அருமையான. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். 40 வருஷம். ஆனால் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு 40 நாளில் போக வேண்டிய அந்த இடம் தான். இங்கே எகிப்திலிருந்து கானானுக்கு போக வேண்டிய நாள் எவ்வளவு நாள் தான்? 40 நாளில் போய் சேர்ந்துருக்கோம். ஆனால் கர்த்தர் ஒரு அன்பிக்காமல் சுற்றி போக வச்சிட்டார். 40 நாள் போக வேண்டியது வேற வழியை ரொம்ப லாங்காக சுற்றிட்டு வர மாதிரி ஒரு ஷார்ட் ரூட்டை விட்டு பெரிய லாங் ரூட்டை வந்து கொடுத்து 40 வருஷம் போக வச்சு கடைசியில் பாதி பேர் நினச்சிட்டாங்க. 40 வருஷத்தில் பாதி பேர் அவங்க சந்ததியெல்லாம் பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. இப்படி வதையிலே சோதனைகள் துன்பங்கள் அனுபவப்பட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? என்னென்ன செஞ்சார்? உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன், உங்கள் மேல் இந்த வஸ்திரம் பழையதாய் 40 வருஷம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க. 40 வருஷம் அந்த ட்ரெஸ்ஸு சட்டை இது அந்த காலத்து உடைகளை போட்டிருக்காங்க. ஆனால் அது பழையதாக போகவில்லை, உங்கள் காலையில் இருந்த பாதரட்சை பழையதாகி போகவில்லை. அப்போலாம் கொஞ்ச நாள் செருப்பட்டால் உடனே சீக்கிரம் தேஞ்சிடுதா இல்லையா? ஒரு மாதத்துல தேஞ்சிடுது, சீக்கிரம் தேஞ்சிடுது. சட்டை சீக்கிரமாக வெளுத்து போயிடுது. சீக்கிரம் வெளுத்து தான் விளக்கலையா? போட்டு ஒரு தடவை சட்டையை போட்டு வந்து வாஷிங் மிஷினில் கையில் துவைச்சா என்ன போயிடுது? சாயமே போயிடுது, வெளுத்து போயிடுது, பழைய ட்ரெஸ் மாதிரி ஆகிடுது. துணியில் என்ன இல்லை, ஒரு குவாலிட்டி இல்லை, நல்ல துணிகள் இல்லை, சும்மா ஏதாவது கடமைக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறாங்க. நம்மளால் அதை வாங்கி நம்ம நல்லா விலை கொடுத்தா வாங்குகிறோம். ஆனால் சீக்கிரம் என்ன ஆகிடுது? ட்ரெஸ் எல்லாம் பழசாகிடுது. சீக்கிரமாக எல்லாமே செருப்பு எல்லாம் தேஞ்சு போயிடுது. செருப்பு எப்படியோ டிசைன்ஸாக போட்டால் கூட என்ன ஆகுது?
சீக்கிரமாக பெஞ்சு போயிடுது. ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா அது இவர்கள் 40 வருஷம் இந்த செருப்புகள் ஒரு நாளும் பழையசா போகல, அப்படியே தான் இந்த மாதிரியே இருந்திருக்கு. எவ்வளோ அலட்சியம் பாருங்கள். அது ட்ரெஸ்ஸு பழசாகல, அவங்க போடுறது செப்பல் எதுவுமே சரியாகல. நீங்கள் அப்பவும் சாப்பிடவும் இல்லை, திராட்சையும் அதுவும் பிடிக்கவில்லை, அவங்க எதுவுமே செய்யலை. ஆனால் அவங்க நல்லா இருந்திருக்காங்க 40 வருஷம். கிறிஸ்துவ அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அதே பற்றி தான் அது நடக்கும். எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் சரி, நமக்கு ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பார். எவ்வளோ பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கலாம், ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பார்? அவர் ஒரு பாதுகாவலை கொடுப்பார், ஒரு நம்பிக்கையை கொடுப்பார். நம்பிக்கையான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு உருவாக்குவார். அவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி ஆண்டவர் நம்மோட இருக்கிறாரு. அப்போ நம்ம இந்த ஆண்டவரை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ள வேண்டும். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். அவர்கள் ரேவி தீவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்து அந்த வனாந்திரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு நேராக பாளையம் இறங்கினார்கள். மோசே நேரிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், எகிப்திற்கு செய்தியும் நான் உங்களுக்கு கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை நன்மைகளே சேர்த்து கொண்டதையே நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாகவும் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள். ஆண்டோட பிள்ளைகள் என்ன செய்கிறார்? அவர் பிரித்து எடுக்கிறார். அவர் உடன்படிக்கை கைக்குள்ள பிள்ளைகள் என்ன செய்கிறாரா? பிரிச்சடிச்சு அவர் என்ன சொல்றாரா? ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியா இருப்பீங்க. பரிசுத்த ஜாதியாக நம்ம என்ன செய்ய ஆண்டவர் மாற்றுகிறார். நான் எவ்விதற்கு செய்தியும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் நண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அவர்களை நம்மளோட சேர்க்கிறாரு. நம்மளை தனித்தனியாக பிரித்து எடுத்து செய்கிறாரு. கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து கழுகுகள் என்ன செய்யும்? அந்த குஞ்சுகள் என்ன செய்கிறது? சட்டைகள் மேலே சுமந்து கொண்டு போகிறது. அது பறக்கிற வரைக்கும் என்ன செய்கிறது? அது பறக்க கற்றுக் கொடுக்கிறது. கழுகுகள் சொல்கிறேன். கழுகுகள் வந்து எல்லா பறவைகளும் என்ன செய்யணும்? அந்த குழந்தை அந்த குஞ்சுகள் என்ன செய்யும்? அது பறக்க கற்றுக் கொடுக்கும். பின்பாக அது பறந்த பின்பாக அது மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி இருக்கும்பொழுது அதுவே அந்த அம்மா கழுகு போய் என்ன செய்யும்? அந்த குஞ்சியை இப்படி சொட்டைகளை விரித்து அது மேலே பாதுகாப்பாக வச்சுக்கணும். கர்த்தர் வந்து ஒரு நாள் உழுகிற மாதிரி இருக்கும் பொழுது, உழுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கழுகுகள் வந்து அதனுடைய குஞ்சுகளை எப்படி பாதுகாக்கிறது? அதே மாதிரி தான் பிரச்சனைக்குள்ளாக சென்று கொண்டு இருக்கும் பொழுது, உழுகிற மாதிரி வாழ்க்கையை முடிந்து போகும் என்று நினைக்கும் பொழுது முடியவில்லை. மறுபடியும் புது வாழ்வை கொடுத்து மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். முழுவதுமாக பேதுரு அந்த கப்பலிலே பயணப்பட்டு கொண்டு வரும்போது இயேசு கிறிஸ்து அந்த கடல் மேல் நடந்து வருகிற பொழுது என்ன நடந்தது? இயேசு நடந்து வரார். பேதுருவும் இயேசுவை நான் நீரே ஆனால் நானும் நடந்து வர வேண்டும் என்ற ஒரு அனுமதியை கேட்டு பேதுருவும் நடந்தே வருகிறான். 2 பேரும் எதிரெதிராக நடந்து வருகிறார்கள். ஆனால் அது இரவு பொழுதாக இருந்தது. அவர் பயமில்லாமல் இயேசுவை பார்த்து கொண்டு நடக்கும் பொழுது அவருக்கு ஒரு பயம் இல்லை. ஆனால் அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து கீழே முன்னாடி பார்க்குறாரு. தண்ணி அப்போ தான் பார்க்குறாரு. அந்த இயேசுவை பார்க்கும் பொழுது அது பயம் அவருடைய மனதிலே இல்லை. எப்பொழுது அந்த தண்ணீரை பார்த்தாரோ, கடலுடைய தண்ணீரை பார்த்தாரோ, அப்பொழுது அவர் மனதிலே ஒரு பயம் வந்து விட்டது. பயம் வந்ததுனாலே நம்ம அப்போ தான் நினைக்கிறோம், கடல் மேல் நடந்ததுக்கு முன்ன ஒரு பயம் வந்து அமிழ்ந்து போவதாக பார்க்கிறோம். அமிழ்ந்து போறாரு, அப்படியே மூழ்கி போகிறார், கொஞ்சமாக மூழ்கிறார். உடனே இயேசு அதை பார்த்து பேதுரு கொஞ்சம் மூழ்கி கொண்டிருக்கிறான், கடல்லே மூழ்கி கொண்டிருக்கிறான், அவனை நான் தூக்கி இயேசு ஸ்பீடாக வந்து வேகமாக வந்து இயேசுவின் கரத்தை அந்த பேதுருவின் கரத்தை சேர்த்து அவர் பிடித்து தூக்கி இறக்கிறார். தூக்கி மேலே மறுபடியும் தண்ணி மேலே நிற்க வைக்கிறார். இப்போ அமிழ்ந்து விசுவாசத்திலே நீங்கள் அமிழ்ந்து போகும் பொழுது, விசுவாசத்திலே சோதனைக்கு உட்படப்படும் பொழுது, வனாந்தர அனுபவத்துக்குள்ளாக செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் கரத்தை பிடித்து மேலே நிறுத்துகிறார். அவர் உங்களை மறுபடியும் தூக்கி
நிறுத்துகிறார். நம்மளே இந்த தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறார். தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு வைக்கப்படாமல் தலை நிமிர்ந்து சமுதாயத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் சாத்தான் என்ன நினைக்கிறார்? அதுக்கு ஆப்போசிட்டாக இவர்கள் ஒன்றும் வாழக்கூடாது, இவர்கள் சீக்கிரமாக அந்த பூமியை விட்டு போய்விட வேண்டும், சீக்கிரமாக இவர்கள் துன்பத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் இயேசுக்கோ நம்ம எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பது இயேசுடைய ஆசையாக, அது ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆக இந்த வனாந்தர அனுபவத்துக்குள்ளாக செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுக்கிறார். இருளான ஒரு சூழலிலிருந்து, இருளிலிருந்து அந்தகாரமான ஒரு இடத்தில் நம்ம ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நேசிக்கிறார். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக கொண்டு வந்து நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றி நம்மளை ஆண்டவரை தரிசிக்க செய்கிறார். ஆண்டவர் நம்மளை இன்னும் அதிகமாக ஆயத்தப்படுத்தி பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். என்ன செய்கிறார்கள்? பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஆயத்தங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இல்ல பிள்ளைகள் போல நம்ம அல்ல. நம்மெல்லாம் யார் தான்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் எல்லாரும் நட்சத்திரத்திலே வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகள். நம்ம புது சிருஷ்டியாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அந்த பிரித்தெடுத்து நம்மளை ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்திலே அந்த பரலோகத்திலே நம்ம எல்லோரும் அவர் சேர்ப்பதுதான் அவருடைய திட்டமாக அது இருக்கிறது. ஆகவே நம்ம இந்த வனாந்தர அனுபவங்களாக செல்லும் பொழுது, துன்பத்துக்கு அலுவலாக செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தாமல் மறுபடியுமாக நம்மளை உயிர்ப்பித்து ஆண்டவர் சொல்வது நம்பிக்கையை கொடுத்து அந்த பல்லவராஜ்யத்தில் 2ஆம் வருகையில் நாம் அனைவரையும் அவருடைய சமூகத்திலே அவரோட கூட நிற்க வைத்து நம்ம அந்த பல்லவத்தில் என்னெல்லாம் இருக்காது. நேற்று படித்தது போல துன்பமும் இல்லை, வேதனம் இல்லை, மரணமும் இல்லை, அலறுதலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அங்கே என்னதான் இருக்குது? அங்கே ஃபுல்லாக என்னதான் இருக்குது? சந்தோஷத்தின் இடமாக அது காணப்படுகிறது. அங்கே என்ன நடக்கும்? ஒரு பிரச்சனையும் இல்லை. அங்கே என்ன அவருக்கு ஒரு சாபம் இருக்காது. அந்த 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை படிக்கிற மாதிரி, நகரத்தின் நீதியின் மத்தியிலும் நதி நீர்க்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவவருஷம் இருந்தது. அந்த விருட்சத்தின் இலை ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அவன் அருகில் இருக்கும். பார்த்தீங்களா? நகரத்தின் மீதியிலும் மத்தியிலும் நதி நீர்க்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவவருஷம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் கனி, அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்களை ஆரோக்கியமடைவதற்கு ஏதுமானவைகள். இனி ஒரு சாவும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானாலும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். பார்த்தீங்களா? அந்த 12 விதமான ஜீவ விருட்சங்கள் அங்கே இருக்கும். அது மாதந்தோறும் ஒரு பழத்தை கொடுக்கும். அந்த பழத்தை கூட நீ சாப்பிட வேண்டாம். ஆனால் எது சாப்பிட வேண்டும்? அதன் இலைகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். அந்த இலைகள் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த இலையை சாப்பிட்டாலே ஆரோக்கியமாக இருக்குது. அந்த இலைகள் அந்த மரத்தினுடைய இலைகளை சாப்பிட்டாலே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு எவ்வளோ அவன் மேலே அன்புள்ளவராக இருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று இந்த வேதத்தை பார்க்க முடியும். ஆகவே அது மாத்திரமல்ல, அந்த பரலோகத்தில் என்னென்ன இருப்பது முத்துக்கள் இருக்கிறது பாருங்க. 21ஆம் அதிகாரத்திலே முத்துக்கள் அங்கே இருக்க போகிறது. 19ஆம் வசனம் படிங்க. நகரத்தின் மதில்களில் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்னங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், 2வது நிலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பத்மராகம், 7வது சுவர்ண ரத்னம், 8வது படிக்கப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடியம், 11வது சுமீரம், 12வது சுகந்தி, 12 வாசல்களும் 12 முத்துக்களாக இருக்குது. இவ்வளவு காரியங்கள், இந்த காரியங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில். நம்ம என்னென்ன பார்த்துருப்போம்? நம்ம முடிஞ்சால் நீ என்ன பார்த்துருப்பீங்க? தங்கத்தை பார்த்துருப்பீங்க. வேற என்ன பார்த்துருப்பீங்க? தங்கம், வெள்ளி, வேற என்ன பார்த்துருப்பீங்க? வைரம் பார்த்துருப்பீங்க. வேற என்ன பார்த்துருப்பீங்க? இதில் பார்த்துருக்கீங்க. வேற அந்த டூப்ளிகேட் வேற டைமண்ட். அதான் தமிழ் என்ன டைமண்ட்? வைரம். வேற என்ன பார்த்துருக்கீங்க? இந்த தொண்டப்படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறேன். முத்து பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த 12 விதமான இந்த பேரை சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பரலோகத்தில் இருக்காங்க. ஆனால் இது எங்கேயா இருக்கணும், நீங்கள் பார்க்கணும். கடையில் அவங்க கடை அந்த ஜுவல்லரி வச்சுக்கோட்டா எல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் பார்த்தது இல்லை, இவ்வளோ காரியங்கள் பார்த்தது இல்லை. 1-2 காரியம் தான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த 12 விதமான காரியங்கள்லாம் எங்கே இருக்க போதா? பரலோகத்தில்
வீதி தெருவில் வந்து பளிங்கி போல சுத்த பண்ணாயிருது. தெருவில் வந்து இதெல்லாம் பொதிச்சு வச்சு அது மேலே நம்ம நடக்க போறோம்னு போடுது. அந்த தெருவில் வந்து இதெல்லாம் புதைச்சி ரோட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் புதைச்சி அந்த மேலே அதுக்கு மேலே நடந்து போகிறோன்னு போட்டுருக்கு. ஆனால் இந்த பார்த்தீங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியமான எடுத்து பாருங்கள். இவ்வளோ காரியம் மேலே நம்ம யூஸ் பண்ணாமல் அதுக்கு மேலே நடந்து போகிறோம். நடந்து போகிறதுக்கு இவ்வளோ காரியத்தையும் பதிச்சு வச்சு அந்த ரோட்டை அப்படி ஆண்டவர் வைக்க போகிறான்னு வசனம் போட்டுருக்கு. இப்போ ஆண்டவர் எவ்வளோ அன்பான ஆண்டவர். நம்ம இவ்வளோ காரியங்களையும் மேலே அனுபவிக்க வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிருபைகளை கொடுக்கிறார். ஆகவே இந்த காரியங்கள்லாம் என்ன செய்ய வேண்டும்? வனாந்திரமான அனுபவம் பூமியோடு என்ன செய்து போகிறது? முடிய போகிறது. பூமியோட எல்லா காரியங்களும் முடிந்து போக போகிறது. புதிய வானம் புதிய பூமியை வருகிற நாட்களிலே இந்த காரியம் ஒன்றுமே இருக்காது. மகிழ்ச்சியாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து போயிடும். ஒரு மனக்கவலை இருக்காது, ஒரு துன்பங்கள் இருக்காது, ஒரு குழப்பமும் இருக்காது. ஆண்டவர் பிள்ளைகள் அங்கே சந்தோஷமாக இருந்து போயிடு என்றால் ஆண்டவர் சமூகத்திலே நம்ம இன்னும் அதிகமாக அந்த வனாந்திர கலப்புக்கெல்லாம் செல்லும் பொழுது ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? சில மனிதர்கள் ஆண்டவர் வந்து சில துன்பங்கள் நடக்கும். ஆண்டவரை திட்டலாமா? நம்ம திட்டக்கூடாது. சில நேரங்களில் நமக்கு துன்பங்கள் வரும்பொழுது சில நேரங்களில் கடவுளை திட்டுற மாதிரி நம்ம திட்டலாமா? புரட்சியாய் திட்டுற மாதிரி நம்ம திட்டலாமா? திட்டக்கூடாது. ஆண்டவரை சபிக்கவும் கூடாது. ஆண்டவரே சரி இந்த காரியங்கள் வந்துடுச்சு, இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வருவது, இதுலேருந்து நான் எப்படி அனுபவிக்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்கள் ஆண்டவர் அனுபவிக்கிறார். ஒரு காரியங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் ஒரு போல தான் எல்லாரும் இருக்குதா? இருக்க போவதில்லை. அந்த 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்குது. 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை. ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்குது. அந்த 5 விரலோட வேலைகளே வித்தியாசமாக இருக்குது. அது எத்தனை நரம்புகள் ஓடிக்குது, எத்தனை ரத்தங்கள் அந்த உள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஒன்றும் வித்தியாசங்களாக இருக்கலாம். வாழ்க்கை எல்லாரும் ஒரே மாதிரி தான் எல்லாம் இருப்பாங்களா? ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கும், ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்கும். ஒருத்தருக்கு இந்த பிரச்சனைனா உங்களுக்கு வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஆகவே அந்த காரியங்கள் வரும்பொழுது வனாந்திரமான அனுபவத்துக்காக செல்லும் பொழுது ஆண்டவர்களை குறை சொல்லாமல் ஆண்டவரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தில் உங்கள் இறுதியின் மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆகவே அந்த ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஆண்டவர் சமூகத்திலே இருக்கும் பொழுது ஒரு மனிதர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே இவருக்கு அவர் யார்? ஆண்டவரே அவர் எங்கே உள்ள ஆண்டவர்? அவர் வந்து அவருக்குள்ள அநியாயம் செய்கிறார். அவர் கை துண்டா போட்டோம். ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது சொன்னார் அவர் கை துண்டா போயிட்டோம். அல்லது அவர் வீடு சமையல் பண்ணும்போது அவருக்கு கேஸ் வெடிச்சிடட்டும். இப்படியா ஜெபம் பண்ணுறது? ஜெபம் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம எவ்வளோதான் பிரச்சனை இருந்தால் கூட ஆண்டவரே அவர் மனதை மாற்றும். ஆண்டவரே அவர் குணநலங்களை மாற்றும். அவர் அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ண பழகிவிட வேண்டும். சில நேரங்களில் மனிதர்கள் நடந்து கொள்வார்கள். அவர் வாழ்க்கை இருக்கலாம், அதுக்காக அவர்களுக்கு மன்னிக்க பழக வேண்டும். துரோகிகளாக இருப்பார்கள். துரோகத்தை நினைச்சா அவங்க இருக்க முடியுமா? ஆண்டவர் இருக்கவில்லை, நாமும் இருக்கக்கூடாது. மனிதர்களை அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்துவில் பிரியமானவர்கள் வனாந்திர அனுபவத்துக்காக செல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார். நோயில் வாழும்பொழுது அவர் எத்தனை மனிதர்கள் சிறுவையில் மரணம் அடைந்து அவர் எத்தனை தாழ்த்தினார். அது மாத்திரமல்ல அவரை எச்சில் மூஞ்சில எச்சில் அடைத்தார்கள், துப்பினார்கள், எச்சில வந்து துப்புறார்கள், அவரை கேலி பண்ணுகிறார்கள். அவர் பேசவில்லை. வனாந்திரமான அனுபவம் செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மளை இந்த சோதனை கூடத்திலிருந்து வெளியே கொண்டு நம்மளை சொல்லிக்கப்படுவார். ஆகவே அந்த கிருபைகளை ஆண்டவர் நாளிலே உங்கள் அனைவருக்கும் தருவாராக. ஆமென், ஆமென்.